ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் வெடித்து பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் வெடித்து பொரிஞ்சு வந்தோடனே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம் எண்ணெயிலேயே. வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்குவோம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம். இப்போ கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வரட்டும் குழம்பு. நல்லா சூப்பராக செம்மையாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா மைய அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம்.
நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம் குழம்பு. குழம்பு கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துக்குவோம். ஒரு மாங்காவை 4 பாதியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி மாங்காய் வேகிற அளவுக்கு குழம்ப கொதிக்க விடுவோம். மாங்காய்லாம் வந்து குழம்பு சூப்பராக கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நெத்திலி மீனை அலசிட்டு வச்சுருக்கேன், அந்த மீனை சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி போட்டு குழம்பை மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அந்த மீன் வேகிற அளவுக்கு. ரொம்ப கொதிக்க விட்டால் மீன் கரைஞ்சி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மீன் நல்லா கொதித்து நல்லா மீன்லாம் வெந்து வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அந்த மீன் குழம்புலேயே ஊறி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you.